நல்லா புரிச்சுக்கோங்க. நான் இதைத்தான் சொல்றேன். இவிஎம்மையும் விவிபேட்டையும் 100 விழுக்காடு எண்ணி முடிவை அறிவிச்சாங்கன்னா இவிஎம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஃப்ராடுலன்ஸ், விவிபேட்ன்றது எவ்வளவு பெரிய ஃப்ராடுலன்ஸ், ஒன்னோட ஒன்னு ஏற்படக்கூடிய வித்தியாசம். இந்த தேர்தல் ஆணையம் இதுவரை நடந்த தேர்தல், அதனுடைய முடிவுகள், இங்க ஆட்சியை கைப்பற்றியவர்கள் எல்லாருடைய மானமும் கப்பல் ஏறிடும். எவ்வளவு பெரிய அடிமட்ட திருடங்க நமது நாட்டுல ஆட்சியாளர்களா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்துடும். அதோட சேர்ந்து தேர்தல் ஆணையம் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிடும். இது அவ்வளத்தையும் ஒரு தீர்ப்பின் மூலமாக காப்பாற்றிவிட்டது. இந்த நாட்டினுடைய சிவிசி சேர்மனா இருந்தவர் வஜாஹத் ஹபீபுல்லா, இந்த நாட்டுடைய ஐஏஎஸ் அதிகாரியா இருந்த சீரிய பணியாற்றிய எம்ஜி தேவசகாயம், எவ்வளவு பேரு. அவங்க எல்லாம் முட்டாள்களா? அவங்க எல்லாம் முட்டாள்கள். நீங்க வந்து புத்திசாலிகள் அல்ல. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதவி இருக்குது, இதனால இந்த தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. இந்த 2 வருஷமா நீங்க வெளில போயிடுவீங்க. 2 வருஷத்துக்கு வர உங்களோட இடத்துக்கு வரக்கூடிய நீதிபதி 2 பேர் நாணயஸ்தனா இருந்தானா அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டு போயிடும். என்றா முதல்ல அப்ப நடக்கக்கூடியது சட்டப்பேரவை தேர்தல் எதுவா இருந்தாலும் என்ன நாடு முழுவதும் தானே சொல்லி அப்ப பண்ண. இப்ப ஒரு இதான நடக்குது, எண்ணிட்டு தான் முடிவை அறிவிக்கணும். இது ஜனநாயகம், மக்களுடைய உரிமை தான் முன்னுரிமை. அதுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டா உங்க கதை என்ன ஆகும்? எங்க போய் ஓடி ஒளிவீங்க நீங்களா? கான்ஸ்டிடியூன்சி வைஸ் தொகுதி வாரியாக பதிவான வாக்குகளை வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையமே ஏன் தயங்குகிறாய் என்பதுதான் நமது கேள்வி. ஏன்னா இந்த பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்குமான வித்தியாசம் நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எதிர்கொண்டு பதில் எதுவும் சொல்லல. உடனே அது இப்படி சிந்திக்குது போல. விவரங்களை கொடுத்தா தானடா கேள்வி எழுப்புவீங்க. இந்த தமிழ் சினிமால எல்லாம் இவன் சொல்லுவாங்க, இந்த வில்லன் சொல்லுவான், நீ வீட்டுல இருந்தா தானடி உனக்கு நாளைக்கு கல்யாணம், போடி நான் தூக்கிட்டு. அந்த மாதிரி தேர்தல் டேட்டா இருந்தா தானடா பார்த்து நீ வந்துட்டு எழுதுவ, பேசுவ, வழக்கு போடுவ. டேட்டாவே என்ன போடலன்னா போட்டா அப்படின்னு சொல்லுது. நல்லா கவனிங்க, இது எப்படி ஆக முடியும்? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ஓட்டிங் ஆப், வெப்சைட் எல்லாம் வச்சுக்கிட்டு எதையுமே சொல்லாத கடைசியில ஒரு நாள் 4 நாளைக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க 5.76 வந்துட்டு போல்டு மோர் அப்படின்ட்டு. எப்படி இது வர முடியும்? எவ்வளவு பெரிய சதி ஒளிந்திருக்கிறது என்று பாருங்கள். நான் அதான் சொல்றேன், 5.76 சொல்றீங்களே, இந்த ஏற்ற இறக்கல் எந்த தொகுதியில இன்க்ரீஸ் ஆச்சு? ஒட்டு மொத்தமா சேர்த்து 5.76. இது ஒட்டு மொத்தமா இல்ல, எனக்கு நல்லா தெரியும். சரிதானே? எப்படி இதாச்சு? அப்ப ஏற்கனவே இவங்க வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், வாக்கை பதிவு செய்தவர்கள், ஓட்டு, இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு 4 நாளைக்கு அப்புறம் இதை மாத்த முடியுமா? அப்ப எந்தெந்த தொகுதியில் ஆச்சுன்னு கேள்வி கேட்போம்ல. அதுதான் இப்பவும் பாருங்க, அதை செய்யவே இல்லை. இந்த 5.76% இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னதுக்கு பிறகும் பாருங்க அந்த போல்டு ஓட்டு டேட்டா கொடுக்கவே இல்லை. இந்த நாடு இப்படித்தான் ஜனநாயக ரீதியா ஆளப்படணுமா? இது ஜனநாயகமா? அது கேட்கிறேன். வெட்கப்பட வேண்டாம். நீங்க எல்லாம் அதிகாரிகள், ஐஏஎஸ் படிச்சவங்க, இன்னொரு மத்தவங்க எல்லாம் சட்டம் படிச்சவங்க, நீதிபதிகள், எவ்வளவு ஆழமான கேள்விகள்லாம் பிரசாந்த் பூஷன் எழுப்பினாரு. என்ன கேட்டது என்ன? அங்க கட்டாயம் விடக்கூடிய விவிபேட் ஸ்லிப்பை எண்ணி ஒப்பிட்டு முடிவு அறிவிங்க. ஏன் நீங்க வந்துட்டு அதுல தயங்குறீங்க? கேட்கணும்ல, உனக்கு என்ன உனக்கு அதுல கஷ்டம்? கூடுதலா ஆளை போட்டுக்கோ, சம்பளத்துக்கு பணம் இல்லையா? நான் சொல்றேன், அரசு ஒதுக்க சொல்லலாம், நீதிமன்றம் உத்தரவிட முடியும். இந்த கூடுதலா ஒரு 500 கோடி கொடுப்பா, நாட்டுடைய மக்களுடைய ஜனநாயகம் ரொம்ப முக்கியம், அவங்க ஃபண்ட் இல்லைன்னு சொல்றாங்க, ப்ரொவைடு ஃபண்ட் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல. அப்ப ஏன் பண்ணல அப்படின்னா இதுக்கு தான் பண்ணல. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது நாட்டினுடைய தேர்தல் ஆணையம், அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம், நமது நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் கூறியதல்லவா, முழுமையாக நம்புங்கள், நம்பிக்கையை வையுங்கள், யாரையுமே நம்பவில்லை என்றால் அப்புறம் இது என்ன ஆகும்? எனவே நம்புங்கள், நம்பாமல் என்ன என்றெல்லாம் கூறியதல்லவா அந்த தேர்தல் ஆணையம். இதுவரை 2 கட்டங்களாக நடந்த தேர்தல், அந்த தேர்தல் தொடர்பான தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது என்ற விவரங்களை இதுவரை வெளியிடவில்லை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே, நம்ப சொல்லி தீர்ப்பை கொடுத்தவர்களே, இதெல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்களா இல்லையா? 19ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல். இன்னைக்கு எவ்வளவு காலம் ஆச்சு? 2 வாரத்துக்கு மேல ஆகி போச்சு. 26ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல். இன்னைக்கு எவ்வளவு காலம் ஆச்சு? 10 நாளைக்கு மேல ஆகி போச்சு. இன்னும் கான்ஸ்டிடியூன்சி வைஸ் போலிங் டேட்டா, போல்டு டேட்டா இல்லை. இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், இது எல்லாம் தேர்தல் ஆணையத்துல தேர்தல் நடந்து முடிஞ்ச மறுநாளோ அல்லது அன்றைக்கு மறுநாள் சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும் எல்லாமே. ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்துட்டு ஃபார்ம் 17C,
இன்னொன்று வந்துட்டு தேர்தல் நடக்கும் போதே தேர்தல் வாக்குப்பதிவு அதிகாரி பயன்படுத்தக்கூடிய ஆப் அவர் கரெக்டா போட்டு விட்டுருவார். இத்தனை மணிக்கு எவ்வளவு போலிங், எண்டில் வந்துட்டு டோட்டல் அப்படின்னு ஒரு பட்டன் அனுப்பினார் அப்படின்னோம்னா வந்துடும். அவ்வளவுதான். அதை காட்டிட்டு அவர் வந்துட்டு அந்த ஆப்பை ஃபில்அப் பண்ணி அவர் அனுப்பிட போறாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறது, எல்லா டேட்டாவையும் அது ஒரு சும்மா சிக்மா கொடுத்தா அப்படின்னோம்னா போதும், டோட்டல் பண்ணு அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிட போதும். இவ்வளவுதாங்க. ஆனால் வரல. கான்ஸ்டிடியூன்சி வைஸ் தொகுதி வாரியாக பதிவான வாக்குகளை வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையமே ஏன் தயங்குகிறாய் என்பதுதான் நமது கேள்வி. ஏன்னா இந்த பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்குமான வித்தியாசம் நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எதிர்கொண்டு பதில் எதுவும் சொல்லல. உடனே அது இப்படி சிந்திக்குது போல. விவரங்களை கொடுத்தா தானடா கேள்வி எழுப்புவீங்க. இந்த தமிழ் சினிமாலாம் இவன் சொல்லுவாங்க, இந்த வில்லன் சொல்லுவான், நீ வீட்டில் இருந்தா தானடி உனக்கு நாளைக்கு கல்யாணம், போடி நான் தூக்கிடுறேன். அந்த மாதிரி இந்த தேர்தல் டேட்டா இருந்தா தானடா பார்த்து நீ வந்துட்டு எழுதுவ, பேசுவ, வழக்கு போடுவ. டேட்டாவை என்ன போடலன்னா போட்டா அப்படின்னு சொல்லுது. மக்களே, இது எவ்வளவு பெரிய ஜனநாயக பூர்வமான ஜனநாயகத்திற்கு மீதான மோசடி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மணி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எவ்வளவு வாக்குகள் போலாச்சுன்னு சொல்லக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தினால ஒரு நாள் முழுவதும் நடந்த தேர்தல்களில் பதிவான வாக்குகள் பற்றி தொகுதி வாரியாக வெளியிடுவதற்கு என்ன கஷ்டம்? ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அப்பப்ப அது வந்துருது. இப்ப நீங்க போனீங்க அப்படின்னோம்னா சென்னை மாவட்ட கலெக்டரா எடுத்துக்கங்க, அவர்கிட்ட போயிட்டு கேட்டீங்க அப்படின்னோம்னா 3700 சொச்சம் பூத்துங்க இருக்கு. அந்த பூத்தினுடைய விவரங்களை கேட்டீங்கன்னா அவர் படிச்சுன்னு சொல்லுவார், இவ்வளவு ஓட்டு இருந்துச்சு, இவ்வளவு ஓட்டு போலாச்சு அப்படின்னு. ஆனா அவர் வெளியிடக்கூடாது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. நாங்க தேர்தல் ஆணையத்துக்காக பணியாற்ற போறோம், நாங்க இதை வெளியிடக்கூடாது. இப்படி எல்லாம் பிரிச்சுக்குவாங்க அவங்க. ஏன்னா நம்மளுடைய ஜனநாயக உரிமையெல்லாம் அப்புறம் எல்லாம் அவங்களுடைய சேருக்கு கீழே. நம்ம ஜனநாயக உரிமையெல்லாம் அவங்களுடைய சேர், ஜனநாயக உரிமைனா அவங்களுடைய காலடிக்கு கீழே தான். இன்னும் சொல்ல போனா, சரியா சொல்ல போனோம்னா எதையும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய மோசடி நடக்கிறது என்றால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூது என்ன? அதுதான் எனது கேள்வி. முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங்ல என்ன பண்ணிச்சு தேர்தல் ஆணையம் அப்படின்னோம்னா, இன்ன வரைக்கும் அதான் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. அது எப்படி இருக்கு அப்படின்னோம்னா, நான் பிசினஸ் லைன் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஒரு ஆதாரமா வச்சிருக்கேன். நிறைய இடத்துல வந்திருக்கு, படிச்சிருக்கேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அப்ராக்சிமேட் ட்ரெண்ட், உத்தேச போக்கு. எங்க தேர்தல்லாம் முடிஞ்சு 2 வாரத்துக்கு அப்புறம் உத்தேசமான போக்கு. அது என்னது? ஏப்ரல் 19 the commission has announced at 8 p.m. voter turnout was approximately 60%. உத்தேசமாக 60%. அதே மாதிரி 26 நடந்த போலிங்ல 7 மணி போல நடந்தது எவ்வளவு? 60.96%. இதுதாங்க ரொம்ப நாளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்துட்டு இவங்க கொடுக்குறாங்க அதாவது அது முடிஞ்சிட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறமும் அடுத்த கட்ட 30ஆம் தேதி வெளியிட்ட அது தேர்தல் ஆணையம் வெளியிட்டதை பத்தி என்ன அப்படின்னம்னா, முதற்கட்ட தேர்தலில் வந்துட்டு 66.14%, 2வது கட்ட தேர்தலில் 67.7% போலாச்சு என்று சொன்னவர்கள் சொல்லிச்சுள்ள தேர்தல் ஆணையம் அப்ப கூட அந்த விவரங்களை வெளியிடல. எவ்வளவு ஓட்டுல இது 66.14, எவ்வளவு ஓட்டுல 2வது கட்டத்தில் நடந்ததுல இது 66.7%. ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னோம்னா, 4 நாளுக்கு அப்புறம் அறிவிச்ச உடனே 5.76% வந்துட்டு 2வது ஃபேஸ்ல அதிகமாயிடுச்சு. இவங்க அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, 60.75 அப்ராக்சிமேட்லி 60.96 சொன்னாங்க இல்லையா, அதற்கு மேல கூடுதலா 5.76% அதிகமாக இருக்குது 4 நாளைக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்றதுக்கு அப்புறம். நல்லா கவனிங்க, இது எப்படி ஆக முடியும்? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ஓட்டிங் ஆப்பு, வெப்சைட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு எதையுமே சொல்லாத கடைசியில் ஒரு நாள் 4 நாளைக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க 5.76 வந்துட்டு போல்டு மோர் அப்படின்ட்டு. எப்படி இது வர முடியும்? ஒவ்வொரு தொகுதியிலையும்
இது எல்லா தொகுதியிலையும் கிடையாது. 88 தொகுதியில நடந்துச்சு. 5.76 அப்படின்றது எல்லா தொகுதியிலுமே இருக்காது. ஒட்டுமொத்தமா 5.76, அதாவது ஒரு 10% வரைக்கும் செலக்ட் கான்ஸ்டிடியூன்சில ரிகிங் நடந்திருக்குதுன்னு ஏன் நம்பக்கூடாது? ஏதோ ஒரு வெளியில இருந்தோ ஏதோ ஒண்ணு இவங்க சும்மா இந்த இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா வச்சுக்கிட்டு இப்படியே இந்த வேடிக்கை பார்ப்பாங்கல்ல மோடி மஸ்தான் வேலையை, அந்த மாதிரி எல்லா கட்சிக்காரர்களுடைய ஏஜென்ட் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்க்ரீனில் என்ன தெரியுது அப்படின்ட்டு. யாரும் வரல, யாரும் போகல, அவ்வளோதான், எல்லாம் சரியா போச்சு. வேற எந்த வழியிலாவது ஹேக் பண்ண முடியாதா? நானும் சொன்னேன், ஏதாவது சிக்னல் அங்கே அதுலேருந்து எஸ்கேப் ஆகுதான்னு பாருங்க, பார்த்து கண்டுபிடிங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓவராலாக அவங்க சொல்றாங்க 88 தொகுதிக்கும் 5.76 அப்படின்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஆழமான ஒரு கேள்விகளை எழுப்புகிறது தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை. கேள்விகள்ல சந்தேகத்தை எழுப்புகிறது. அது எது மட்டும் இல்லைங்க. சரி, எவ்வளவு ஓட்டுல போராச்சு அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூன்சி வைஸ் டேட்டா கொடுக்கணும்ல. இவ்வளவு பேர் வாக்காளர்கள், பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள், இவ்வளவு பேர் வாக்களித்தார்கள், இது வாக்கு சதவிகிதம் அப்படின்னு போடணும்ல. அது மட்டும் இல்ல, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னம்னா, அந்த நாடு முழுவதும் ஒரு நேரத்துல எல்லா கான்ஸ்டிடியூன்சியை பத்தி நீங்க அடிச்சீங்க அப்படின்னம்னா, அந்த கான்ஸ்டிடியூன்சில ஆஸ் ஆன் டேட் எவ்வளவு பேர் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு, அந்த தனித்த பாலினத்தார் எவ்வளவு அப்படின்றது எல்லா விவரமும் வரும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த மாதிரி இல்ல, செலக்ட் கான்ஸ்டிடியூன்சில தான் இருக்குது அப்படின்ட்டு இது தொடர்பாக ஆய்வு செய்த ஒரு சிஃபாலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, பல தொகுதிகளில் இப்போ உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, the data is not available for Odisha, Bihar or even Delhi. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் some select states as உத்தரப்பிரதேஷ் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னம்னா, only 2 figures are available, the total number of voters in a state and the number of voters in each booth. நல்லா கவனிங்க மக்களே, பூத் வைஸ் அவங்க சொல்றாங்க எவ்வளவு டோட்டல் ஓட்டர்ஸ் அப்படின்ட்டு. இப்ப ஒரு பூத்துக்கும் எவ்வளவு ஓட்டர் இருக்காங்க, ஸ்டேட் வைஸ் எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க. கான்ஸ்டிடியூன்சி வைஸ் தானங்க முக்கியம். ஸ்டேட் வைஸ் போட்டுட்டு அதோட நேரம் பூத் வைஸ் நீங்க அதுல என்ன கண்டுபிடிப்பீங்க, எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க அப்படின்ட்டு. அதுலயும் போல்டு ஓட்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ இன்னொரு இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தொகுதியே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணோம்னா, in UP's கௌதம் பசார் நகர் டிஸ்ட்ரிக்ட் வேர் ஆர் 3 அசம்பிளி செக்மெண்ட்ஸ். ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா, in 1 seat ஜீவார் there are 395 booths. If one has to find the number of voters in Jivar assembly constituency, one has to open 20 pages to scan. அதாவது ஜீவார் அப்படின்ற ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சினுடைய எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுன்னா, நீங்க அந்த தொகுதிக்கு உட்பட்ட 395 வாக்குச்சாவடிகளையும் டவுன்லோடு பண்ணி அதுக்கப்புறம் நீங்களே கணக்கு போட்டு டோட்டல் பண்ணி இதுதான் ஜீவார் கான்ஸ்டிடியூன்சினுடைய ஓட்டு. அதுக்கப்புறம் ஜீவார் உள்ளிட்ட இன்னும் எவ்வளவு அந்த ஒரு கான்ஸ்டிடியூன்சி, ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சிக்குள்ள இருக்குதா சட்டமன்ற தொகுதிகள், அதெல்லாம் ஒன்னா சேர்த்து அதுக்கப்புறம் யூ மஸ்ட் அரைவ் அட் எ கன்க்ளூஷன். யாரு செய்வா? ஆனா இது அனைத்தும் ஒரு சிஃபாலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. நல்லா கவனிங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் இல்லை. இப்ப எல்லாத்தையும் தேட வேண்டியது இருக்குது. எவ்வளவு நுணுக்கமா வேலை செஞ்சிருக்கிறாங்க. சரி, 20 பூத்துக்கும் 20 பேஜும் ஒன்னா போய் அந்த 395 தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வாக்குகளை எல்லாம் எண்ணி அதெல்லாம் பார்த்து டவுன்லோடு பண்ணி அதுக்கப்புறம் நீங்களே டோட்டல் போட்டு ஒரு வாக்காளருக்கு வந்துட்டு கொடுக்குது. தேர்தல் ஆணையம் வந்துட்டு ஹோம் ஒர்க் கொடுக்குது, பண்ணி ஒன்னா சேர்க்கணும். அப்புறம் மறுபடியும் ஒரு தடவையும் நீங்க ஒரு பூத்து நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பூத்து தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் ஒரு கேப்சா வரும். ஒன்று நீங்க அதை ஃபில்அப் பண்ணணும். அது சரியில்லை, மீண்டும் ஒன்று பண்ணணும்னு சொன்னோம், மறுபடியும் பண்ணணும். இப்படி எல்லாம் சேஃப்கார்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஓட்டை அவங்க காப்பாத்துறாங்களா? எவ்வளவு பெரிய சதி ஒளிந்திருக்கிறது என்று பாருங்கள். நான் அதான் சொல்றேன், 5.76 சொல்றீங்களே, இந்த ஏற்ற இறக்கல் எந்த தொகுதியில இன்க்ரீஸ் ஆச்சு? ஒட்டு மொத்தமா சேர்த்து 5.76ன்றீங்க.
இது ஒட்டுமொத்தமா இல்லை, எனக்கு நல்லா தெரியும். சரிதானே? எப்படி இதாச்சு? அப்ப ஏற்கனவே இவங்க வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், வாக்கை பதிவு செய்தவர்கள், ஓட்டர், இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு 4 நாளைக்கு அப்புறம் இதை மாத்த முடியுமா? அப்ப எந்தெந்த தொகுதியில் ஆச்சுன்னு கேள்வி கேட்போம்ல. அதுதான் இப்பவும் பாருங்க, அதை செய்யவே இல்லை. இந்த 5.76% இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னதுக்கு பிறகும் பாருங்க அந்த போல்டு ஓட்டு டேட்டா கொடுக்கவே இல்லை. இதுதான் மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் ஆணையத்தை நம்பு, இதுக்கு ஜட்ஜிங்க வந்துட்டு சப்போர்ட்டு, இதெல்லாம் வயிறு எறியாது உங்களுக்கு. திஸ் இஸ் த வே. இந்த நாடு இப்படித்தான் ஜனநாயக ரீதியாக ஆளப்படணுமா? இது ஜனநாயகமா? அது கேட்குறேன். வெக்கப்பட வேண்டாம். நீங்கெல்லாம் அதிகாரிகள், ஐஏஎஸ் படித்தவங்க, இன்னொரு மற்றவங்கலாம் சட்டம் படித்தவங்க, நீதிபதிகள், எவ்வளவு ஆழமான கேள்விகள்லாம் பிரசாந்த் பூஷன் எழுப்பினாரு. என்ன கேட்டது என்ன? அங்க கட்டாயி விடக்கூடிய விவிபேட் ஸ்லிப்பை எண்ணி ஒப்பிட்டு முடிவு அறிவிங்க. ஏன் நீங்க வந்துட்டு அதில் தயங்குறீங்க? கேட்கணும்ல. உனக்கு அதில் கஷ்டம்? கூடுதலாக ஆளை போட்டுக்கோ. சம்பளத்துக்கு பணம் இல்லையா? நான் சொல்றேன், அரசை ஒதுக்க சொல்லலாம். நீதிமன்றம் உத்தரவிட முடியும். இந்த கூடுதலாக ஒரு 500 கோடி கொடுப்பா, நாட்டுடைய மக்களுடைய ஜனநாயகம் ரொம்ப முக்கியம், அவங்க ஃபண்ட் இல்லைன்னு சொல்றாங்க, ப்ரொவைடு ஃபண்ட் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல. அப்ப ஏன் பண்ணல அப்படின்னா இதுக்கு தான் பண்ணல. நல்லா புரிச்சுக்கோங்க. நான் இதைத்தான் சொல்றேன். இவிஎம்மையும் விவிபேடையும் 100 விழுக்காடு எண்ணி முடிவை அறிவிச்சாங்கன்னா இவிஎம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஃப்ராடுலன்ஸ், விவிபேட்ன்றது எவ்வளவு பெரிய ஃப்ராடுலன்ஸ், ஒன்னோட ஒன்று ஏற்படக்கூடிய வித்தியாசம். இந்த தேர்தல் ஆணையம் இதுவரை நடந்த தேர்தல், அதனுடைய முடிவுகள், இங்கே ஆட்சியை கைப்பற்றியவர்கள் எல்லாருடைய மானமும் கப்பல் ஏறிடும். எவ்வளவு பெரிய அடிமட்ட திருடங்க நமது நாட்டில் ஆட்சியாளர்களா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்துடும். அதோட சேர்ந்து தேர்தல் ஆணையம் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிடும். இது அவ்வளத்தையும் ஒரு தீர்ப்பின் மூலமாக காப்பாற்றி விட்டது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்படி செய்யலாமா? நீதிபதிகளே, இவ்வளவு ஆழமா போராடுறவங்க தான் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், காமன் காசஸ், அவங்களுக்காக வாதிட்ட வழக்கறிஞர்கள், எங்களை போன்றவர்கள். உங்ககிட்ட நீதிபதியா இருந்துட்டு வெளியில போய் சிட்டிசன்ஸ் கமிஷன் ஃபார் எலெக்ஷன்ஸ் ஒரு நீதிபதி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாங்க பாருங்க, எலக்டோரல் டெமோக்ரஸி அப்படின்ட்டு, இல்லையா? மதன் பி லோக்கூர், இந்த நாட்டினுடைய சிவிசி சேர்மனா இருந்தவர் வஜாஹத் ஹபீபுல்லா, இந்த நாட்டுடைய ஐஏஎஸ் அதிகாரியா இருந்த சீரிய பணியாற்றிய எம்ஜி தேவசகாயம், எவ்வளவு பேரு. அவங்களெல்லாம் முட்டாள்களா? அவங்களெல்லாம் முட்டாள்கள். நீங்க வந்துட்டு புத்திசாலிகள் அல்ல. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதவி இருக்குது, அதனால இந்த தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. இந்த 2 வருஷமா நீங்க இப்ப வெளில போயிடுவீங்க. 2 வருஷத்துக்கு உங்களோட இடத்துக்கு வரக்கூடிய நீதிபதி 2 பேர் நாணயஸ்தனா இருந்தானா அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டு போயிடும். என்றா முதல்ல அப்ப நடக்கக்கூடியது சட்டப்பேரவை தேர்தல் எதுவாக இருந்தாலும் என்ன நாடு முழுவதும் தானே சொல்லி அப்ப பண்ண. இப்போ ஒரு இதானே நடக்குது, எண்ணிட்டு தான் முடிவை அறிவிக்கணும். இது ஜனநாயகம், மக்களுடைய உரிமை தான் முன்னுரிமை. அதுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டா உங்க கதை என்ன ஆகும்? எங்க போய் ஓடி ஒளிவீங்க நீங்களாம்? எவ்வளவு விஷயம் இதுல இருந்து வெளியில வருது பாருங்க. அது சீதாராம் யெச்சூரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலர் அவர் சொல்றாரு, தேச செயலர் சொல்றாரு. இதெல்லாம் எப்படி ஒத்துக்கிறதுன்னே புரியல. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. 5.76 ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு 4 நாளைக்கு அப்புறம் சொல்றாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படின்றாரு. ஐயா, நீங்க ஒன்னும் புரிஞ்சுக்கலாம் முயற்சிக்க வேணாம். தேர்தல் ஆணையத்தின் முன்னாடி முற்றுகை போராட்டம் நடத்தணும், அவ்வளவுதான். எங்களுடைய ஜனநாயக உரிமையை நீ காப்பாற்றுகிறாயா? ஏன் இந்த வாக்குப்பதிவு விவரம் உன்னுடைய இணையதளத்தில் வெளியிடப்படவில்லை? இதுக்கு கூட வழக்கு போடலாம் ஐயா, தாராளமா வழக்கு போடலாம். கடந்த முறையெல்லாம் போட்ட நீங்க இப்ப ஏன் போடல? எல்லாம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆனதுக்கு பிறகு ஏன் போடல? 2 வாரம் ஆயிப்போச்சு முதல் ஃபேஸ் நடந்து, 1 வாரம் ஆச்சு செகண்ட் ஃபேஸ் நடந்து முடிஞ்சு, 10 நாள் ஆச்சு, ஏன் போடல? கேட்கலாம். அப்பதான் தெரியும்
வழக்கு போட்டாதான் தெரியும் என்ன நடக்குதுன்றது. அது வரைக்கும் நமது நாட்டினுடைய ஜனநாயகம் கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு கீழே உருட்டி விடப்பட்டிருக்கிறது. இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றாமல் நமக்கான ஆட்சியாளர்களை நாம் சுதந்திரமாக தீர்மானிக்க முடியாது. மக்களே, சுதந்திரமாக தீர்மானிக்க முடியாது. அதனால தான் நான் பேசுறேன். நீங்களும் போய் பாருங்க, என்ன செய்யறாங்கன்றதை பாருங்க, புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை பரவலாக்குங்கள், உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.